பெயர் நிரஞ்சனா. நான் வந்து 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சிஎம்எஸ் டாபர்ட் ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் கலை இளமணி விருது வாங்கினதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லோரும் என்னை பாராட்டுறதுல சந்தோஷமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கீபோர்டு வாசிச்சிட்ருந்தேன், அப்புறம் சாக்ஸோஃபோன் வாசிச்சிட்ருந்தேன். எனக்கு அந்த இசை ரொம்ப பிடிக்கும். அதை கேட்டு கேட்டு எனக்கு அது வாசிக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் நான் வாசிச்சிட்ருக்கேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிரஞ்சனா வந்து என்னோட 2வது மகள். என்னோட மூத்த மகள் அர்ச்சனா. எனக்கு 2 குழந்தையுமே டிசபிலிட்டி குழந்தைங்க தான். 2 பேர்த்தையுமே நான் இந்த பள்ளியில் தான் சேர்த்திருக்கேங்க. பாப்பாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இசை மீது பயங்கர ஆர்வம் ஜாஸ்திங்க. அப்போ நாங்கள் சின்ன வயசில் நிறையா நிறையா வந்து இந்த மாதிரி இசை வாசித்தல் இன்ஸ்டியூட்டில் போய் கேட்கும்போது பாப்பா வந்து விஷுவல் இம்பேர்டு வேண்டாம் சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஐசக் நெல்சன் சார் அவருக்கு வந்து கீபோர்டு வாசித்து கொடுத்தாங்க. சார் வந்து கீபோர்டு ஃபினிஷ் பண்ணிட்டான்னு சொல்லவும் எனக்கு சந்தோஷங்க. அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்க போகிறோம், அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கலாங்கும் போது எங்களுக்கு ஒரு என்னென்னா, இந்த கண் பார்வையற்ற குழந்தைகள்லையே ஒரு டஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கணுங்கிறது எங்களோட ஆம்பிஷனாக இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது நாம் ஏன் சாக்ஸோஃபோன் எடுக்கக்கூடாது, இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே அதுதான் டஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு சாக்ஸோஃபோன் எடுத்தோம். அது பாப்பா எப்படி வாசிப்பா, அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கிறது எங்களுக்கு தெரியலிங்க. ஆனால் வாசிக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த வாசித்தலுக்காக நாங்கள் நிறையா மாஸ்டர்ஸ் கிட்ட கேட்டோங்க. அப்போ எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, ஐயோ இது பயங்கர டஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், இதை வாசிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அது விஷுவலி சேலஞ்சு குழந்தை வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னாங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல மாஸ்டர் கிடைச்சாங்க, ஜெய்சங்கர் சார் கிடைச்சாங்க. அவர் வந்து தன்னோட குழந்தைக்கு எப்படி சொல்லி தருவாரோ அது மாதிரி இன்ச் பை இன்ச்சாக அந்த ஒவ்வொரு கீயையுமே அவளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அதை மட்டுமே அந்த கீஸ் எல்லாம் ஸ்டடி பண்ண வைக்கிறக்கே அவருக்கு ரொம்ப லேட் ஆச்சுங்க. ரொம்ப பொறுமையாக பாப்பாவுக்கு அவ்வளோ தூரம் இசை கற்றுக் கொடுத்து அவளை இப்போ கலை பண்பாட்டுத்துறையில் அவள் இளமணி அவார்டு வாங்குகிற அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்காருன்னா நான் ரொம்ப ஹார்ட்ஃபுல் தேங்க் வந்து ஃபஸ்ட்டு நான் ஜெய்சங்கர் சாருக்கு சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். நான் 5 வயசுலேருந்தே பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் கீபோர்ட் மாஸ்டர் ஐசக் நெல்சன் சார், அப்புறம் சாக்ஸ் மாஸ்டர் ஜெய்சங்கர் சார் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. சாக்ஸோஃபோன் சார் வந்து நல்லா புரியிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கு நான் ட்ரெயின் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months எங்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த ஃபிங்கரிங் வந்து எப்படி அவங்களுக்கு யூஸ் பண்ணணும், சவுண்டிங் வந்து நான் ப்ளே பண்ணி அதை வந்து அவங்கள கேட்க வச்சு அதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கரெக்டாக அந்த ஏன்னா நிறைய கீஸ் இருக்குது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்த வரைக்கும். அதனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு 6 monthsக்கு மேலே வந்து அவங்க நல்ல நாலேஜ். ஏன்னா மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போது இந்த குழந்தைகளுக்கு அதாவது இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டுக்கு வந்து வேறு கவனங்கள் சிதறாது, ஒரே நேர்நிலையில் இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஈஸியாக வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை வந்து குயிக்காக பிக் பண்ணிக்குவாங்க. எங்கள் பள்ளி மாணவியே நிரஞ்சனா தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையிலேருந்து சாக்ஸோஃபோனுக்கு வந்து இளமணி விருது அவங்களுக்கு அறிவிச்சிருந்தாங்கன்னு அவங்க பெற்றோர் சொன்னாங்க. அது உண்மையிலே வந்து அது அவளுக்கு கிடைத்த விருதாக நான் நினைக்கல, எங்கள் ஸ்கூலுக்கு கிடைத்த விருதாக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அந்த விருதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கையில் வாங்கும் பொழுது வந்து எனக்கே உடம்பு வந்து புல்லரிச்சமாக இருந்துச்சு. அது என்னுடைய குழந்தை வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நிரஞ்சனா வந்து கிளாஸ்லேயும் அவள் கலையில் மட்டும் இல்லை, கிளாஸ்லேயும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவள். ஸோ எந்த சொன்னாலும் ஒரு டைம் சொன்னாலே நல்லா கிராஸ் பண்ணிவிட்டு நல்லா புரிஞ்சுப்பா, நல்லா படிப்பா, அவளோட ஒர்க் அவளே பண்ணிப்பா. ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட். சேம் டைம் அவள் வந்து கலை இலக்கிய விழாங்கிறப்ப வந்து கலை திருவிழான்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துனதில் ஸ்கூல் லெவலையும் சரி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா. தென் பிளாக் லெவல் போகிறப்ப அங்கே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி டிஸ்ட்ரிக்ட் லெவல் போனால், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செகண்ட் ப்ரைஸ் வந்தால். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினவங்க தான் ஸ்டேட் போனதுனால அவளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. மற்றபடி அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறம் போக போக பழகிடுச்சு, ஈஸி ஆயிடுச்சு. ஸ்கூல் முடிஞ்சு போய் பண்ணுவேன், லீவ் நாள்லேயும் பண்ணுவேன்.
பள்ளியிலையும் நிரஞ்சனாவுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி குருக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ பாப்பா இந்த மாதிரி பெரிய பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது எனக்கு ஒரு பேரண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது எல்லாம் பார்க்கறக்கு அவங்க அப்பா இல்லை அப்படிங்கிறப்ப தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அவர் இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அவருக்கு தான் வந்து பாப்பா மேலே மேலே வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டார். அவர் இல்லாமல் போயிட்டாருங்கிறது தான் எனக்கு வருத்தம். பாப்பா இன்னும் மென்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு பெற்றவங்களாகிய நாங்கள் எப்போவுமே ஆசீர்வதிக்கிறோம். நார்மலாக இருக்கிற சைல்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க மியூசிக் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கான ஒரு தனி ஒரு இடம் நீங்கள் வந்து கொடுக்கணும். அவங்களும் வந்து வெளியே வரணும். சாதாரணமாக அவங்களும் வந்து எல்லா விதமான சாதனையும் வந்து அவங்க பண்ணணுன்றது என்னோட வேண்டுகோள். நான் இளமணி விருது வாங்கினதுக்காக கோவை கலெக்டர் சாரும் கமிஷனர் சாரும் உதயநிதி சாரும் பாராட்டினாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு பாராட்டின எல்லாத்துக்கும் நன்றி.